33 பொறுத்தளவுல சூட்ஸ் ரிலேட்டிங் டு மார்க்கேஜஸ். மார்க்கேஜ் வந்து ஒரு பெரிய ஏரியா தான். இப்போ வந்து ஸ்டாச்சுட்டரி மார்க்கேஜஸ்ன்னு சொல்லிட்டு சர்ஃபாசி ஆக்டுக்குள்ள போனதுனால பேங்க் மார்க்கேஜஸ் இதுல வராது. முன்னாடி வந்து பேங்க் மார்க்கேஜஸ் இதுல இருந்துச்சு. ஆர்டிபிஐ ஆக்டும் சர்ஃபாசி ஆக்டும் வந்ததுக்கு அப்புறம் எல்லாம் டிஆர்டி போயிடுச்சு. இவங்களுக்கு ஆத்தரைஸ்ட் ஆஃபீஸர்ஸ்க்கு எம்பவர் பண்ணிட்டாங்க. அதனால இன்ஸ்டிடியூஷனல் மார்க்கேஜஸ் இதுக்குள்ள வராது. பர்சனல் ரைட்ஸுக்குரிய மார்க்கேஜஸ் எல்லாமே இதுல வரும். இதுல 8 கேட்டகரி இருக்கு. எல்லாமே அந்த ஃபீயை பொறுத்தளவில் சூட் ஃபார் மார்க்கேஜை பொறுத்து ரிடம்ஷனாக இருக்கலாம், ஃபோர்க்ளோசராக இருக்கலாம், யூசிஃபெக்டரி மார்க்கேஜுக்கு தனியாக இருக்கலாம். மார்க்கேஜ் ஆர் போட்டால் என்ன, மார்க்கேஜ் ஜி போட்டால் என்ன, எல்லாமே வேல்யூ வந்துட்டு அதே 3% தான் வரும். பிரின்சிபல் அமௌண்ட், மார்க்கேஜ் அமௌண்ட், அதோட இன்ட்ரெஸ்ட், இது எல்லாம் சேர்ந்தது தான் நீங்கள் வேல்யூ பண்ணி கொண்டு வர முடியும். நீங்கள் ஆப்வியஸ்லி பிளெயின்டிஃப் வந்து ரிலிங்கிஷ் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம். எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேண்டாம், எனக்கு பிரின்சிபல் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து செக்ஷன் 33ல சப்கிளாஸ் 1. In a suit to recover money due on mortgage, fee shall be computed on the amount claimed. நீங்க மார்க்கேஜ் அமௌண்ட், இன்ட்ரெஸ்ட், அது போக வேற ஏதாவது டெவலப்மெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதோட காஸ்ட், இது எல்லாமே நீங்க சேர்க்குறீங்க அப்படின்னா எவ்வளவு அமௌண்ட் நீங்க ரிலீஃப் கிளைம் பண்றீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு 3%. சம்டைம்ஸ் எனக்கு இன்ட்ரெஸ்ட் வேண்டாம், பிரின்சிபல் மட்டும் போதும் அப்படின்னா நீங்க ரிலிங்கிஷ் பண்ணிட்டு நீங்க இவ்வளவுதான் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டீங்க உங்களுடைய கிளைம் அப்படின்னா அந்த 33(1) நீங்க அதையே போட்டுக்கலாம். அதோட எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா, இட் இஸ் இம்மெட்டீரியல் தட் த சேல் ஆஃப் தி மார்க்கேஜ் ப்ராப்பர்ட்டி இஸ் நாட் பெய்டு ஃபார். நீங்க சேலுக்கு கேட்குறீங்க, ஃபோர்க்ளோஸ் பண்ணிட்டு ப்ராப்பர்ட்டியை சேல் பண்றதுக்கு கேட்கணும் அப்படின்னா அதை நம்ம சேலுக்கு கேட்குறோம் கேட்கலைங்கிறது இஷ்யூ கிடையாது. நீங்க எவ்வளவு அமௌண்ட் கிளைம் பண்றீங்களோ அந்த அமௌண்ட்ல 3%, கிளாஸ் 1. செகண்ட் 33(2) பொறுத்தளவுல வேர் இன் சச் a suit the holder of a prior mortgage or charge is impleaded and he prays in his written statement that the amount due on his mortgage or charge be determined and that the degree contain a direction for the payment of such amount to him, fee shall be payable on the written statement computed on the amount claimed. இப்போ சப்சிக்வெண்ட் மார்க்கேஜ் இருப்பாங்க. ஒரு ப்ராப்பர்ட்டியை வந்து 10 பேருக்கு கூட மார்க்கேஜ் பண்ணலாம். அது வந்து பார் கிடையாது. நான் இன்னைக்கு வந்து எனக்கு ஒருத்தர் மார்க்கேஜ் பண்ணி கொடுத்துருப்பாரு, அவரே வந்து இன்னொருத்தருக்கு எனக்கு பின்னாடி இன்னொருத்தருக்கு பண்ணிருப்பாரு, இப்படி 4-5 பேர் கூட பண்ணலாம். அப்படி பண்ணியிருக்கும் போது எனக்கு பின்னாடி வந்த சப்சிக்வெண்ட் மார்க்கேஜ் சூட் ஃபார் ஃபோர்க்ளோசர் போடுறான் அப்படின்னா நானும் அதில் இம்ப்ளீட் ஆகிட்டு நான் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறேன். நான் ப்ரியர் மார்க்கேஜ் எனக்கு என்னோட மார்க்கேஜில் இவ்வளோ அமௌண்ட் இருக்கு. அதே மாதிரி சார்ஜ் சொன்னோம் ஏற்கனவே. அந்த மாதிரி யாரோ ஒருத்தன் சார்ஜ் இருக்கு, இந்த ப்ராப்பர்ட்டி மேலே சார்ஜ் இருக்கு, அதனால எனக்கு இந்த சார்ஜை கிரியேட் பண்ணணும்ட்டு இம்ப்ளீட் ஆகி நம்ம ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் போடுறோம்னா நம்ம எவ்வளோ அமௌண்ட் கிளைம் பண்ணுறோமோ அந்த அமௌண்ட்டுக்கு கோர்ட் ஃபீ கட்டணும். நம்ம எப்படி அட்வான்ஸ் பொசிஷனுக்கு சொன்னோமோ, செட் ஆஃபுக்கு சொன்னோமோ, கவுண்டர் கிளைமுக்கு சொன்னோமோ அதே மாதிரி. இது எதுக்காக அப்படின்னா சப்சிக்வெண்ட் மார்க்கேஜ் அவன் ரூபா வாங்கிட்டு போயிட்டானா ப்ரியர் மார்க்கேஜுக்கு இப்போ ப்ராப்பர்ட்டி சேல் ஆயிடுச்சு, அதோட சேல் ப்ரொசீட் வந்து அவனுக்கும் இவனுக்கும் டேலி ஆயிடுச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் அந்த அப்போர்ச்மெண்ட்னு நம்ம சிபிசியில் ஒரு ஏரியா இருக்கு. அது யார் யாருக்கு எவ்வளவுன்னு பிரிக்கிறதுக்கு. இதுல நம்ம கோர்ட் ஃபீயை பொறுத்தளவுல கன்ஃபைன் பண்ணிக்கிறது. நம்மளுக்கு ப்ரியர் மார்க்கேஜுக்கு எனக்கு இவ்வளோ ரைட் இருக்கு, எனக்கு ஃபர்ஸ்ட் சார்ஜ் இருக்கு, நான் தான் ஃபர்ஸ்ட், எனக்கு தான் ஃபர்ஸ்ட் செட்டில் பண்ணணும் அப்படின்னு கேட்கறது எல்லாமே வந்துட்டு எவ்வளவு நீங்க வேல்யூ ஃபிக்ஸ் பண்றீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு நீங்க இதுல வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்தது அதோட ப்ரொவிசோ கிளாஸ். provided that where the holder of a mortgage or charge has paid a fee in any other proceedings on the claim to which his written statement relates, credit shall be given for the fee paid by him in such other proceedings. இப்போ இண்டிபெண்டா அந்த ப்ரியர் மார்க்கேஜ் இன்னொரு சூட்டு போட்டு வச்சிருக்காரு, இல்ல அந்த சார்ஜ் ஹோல்டர் வந்து இன்னொரு சூட்டு போட்டிருக்காரு, எனக்கு இதுல இருந்து இவ்வளவு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நான் அதுலயே கோர்ட் ஃபீ பே பண்ணிட்டேன். நான் ஒரே அமௌண்ட்டுக்கு 2 தடவை கோர்ட் ஃபீ பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சம்டைம்ஸ் நான் போட்டு 2 வருஷம் ஆயிருச்சு, இங்க வரும்போது இன்ட்ரெஸ்ட் கூடிருச்சு, ஒரு 1 லட்ச ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கூடிருச்சு அப்படின்னா நான் அங்க கட்டின கோர்ட் ஃபீயை இதுல எடுத்துட்டு அகைன் அந்த 1 லட்ச ரூபாய் மட்டும் டிஃபரன்ஸ் இருக்கும், அந்த 1 லட்ச ரூபாய்க்கு நான் 3000 கட்டினா போதும். 33(2) ப்ரொவிசோ கிளாஸ். அடுத்து 33(3) where in a suit, in such a suit the mortgaged property is sold and the holder of a prior or subsequent mortgage or charge applies for payment to him out of the sale proceeds of the amount due on his mortgage or charge, such holder of a prior or subsequent mortgage or charge
shall pay on his application a fee computed on the amount claimed by him. நம்ம ஏற்கனவே சொன்னோம் ப்ரியர் மார்க்கேஜுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் இப்போ ப்ராப்பர்ட்டி சோல்ட் அவுட்டே ஆயிருச்சு. ஒரு இப்போ ABCDன்னு 4 பேருக்கு ஒரே ப்ராப்பர்ட்டி மார்க்கேஜ் ஆயிருக்கு. பிங்கிறவன் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து டிகிரி பாஸ் பண்ணி ப்ராப்பர்ட்டி சோல்ட் அவுட் ஆகி சேல் ப்ரொசீட்ஸ் ஹஸ் பீன் டெபாசிட்டட் இன் தி கிரெடிட் ஆஃப் தி so and so அக்கவுண்ட் அந்த சூட் அப்படின்னா ப்ரியர் மார்க்கேஜும் கேட்கலாம், சப்சிக்வெண்ட் மார்க்கேஜில் இருக்கிறவனும் கேட்கலாம். யாருக்கு ஃபர்ஸ்ட் சார்ஜ் செகண்ட் சார்ஜுங்கிறத கோர்ட்டு டிசைட் பண்ணும் இன் ஸ்டாச்சுட்டரி மேனர். சார்ஜ் கிரியேட் வச்சிருக்கிறவங்களுக்கும் வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் அவன் கேட்குறானோ அந்த அமௌண்ட்டுக்கு கோர்ட் ஃபீ கட்டணும், அந்த சேல் ப்ரொசீட்ஸை பொறுத்து. இது செக்ஷன் 33(3). ப்ரியர் மார்க்கேஜுக்கு எப்படி ரைட் இருக்கோ அதே மாதிரி தான் சப்சிக்வெண்ட் மார்க்கேஜுக்கும் அந்த ரைட் இருக்கு. சார்ஜ் ஹோல்டருக்கும் அதே மாதிரி ரைட் இருக்கு. ப்ராப்பர்ட்டி சோல்ட் அவுட் ஆயிட்டா 33(3), சோல்ட் அவுட் ஆகல ப்ரொசீடிங்ஸ் பெண்டிங்காக இருக்கும்போதே நம்ம இம்ப்ளீட் ஆயிட்டோம் அப்படின்னா 33(2). 33(2) ப்ரொவிசோ ஆல்ரெடி நம்ம இண்டிபெண்டன்ட் ப்ரொசீடிங்ஸ்ல கோர்ட் ஃபீ பே பண்ணியிருந்தோம்னா டிஃபரன்ஸ் எவ்வளவு இருக்குதோ அதுக்கு பண்ணா போதும். அடுத்து 4. In a suit by a co-mortgagee for the benefit of himself and the other co-mortgagees, fees shall be computed on the amount claimed on the entire mortgage. Co-mortgagees இருப்பாங்க, எல்லாரும் சேர்ந்து ரைட் கிளைம் பண்றாங்க அப்படின்னா நீங்க எவ்வளவு அக்ரிகேட் வேல்யூவா ஃபிக்ஸ் பண்ணி நீங்க கிளைம் பண்றீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு கோர்ட் ஃபீ கட்டணும். இது 33(4). அப்போ இதுல கோமார்கேஜிஸ் சூட் சேர்த்து போடலாமா அப்படின்னா போடலாம் அப்படிங்கிறது இது பெர்மிசபிள். சம்டைம்ஸ் வந்து சூட் நம்பரிங்ல இந்த இஷ்யூஸ் எல்லாம் வரும். எப்படி நீங்க வந்துட்டு கோமார்கேஜிஸ்க்கும் சேர்த்து நீங்க கேஸ் போடுவீங்க அப்படின்னு. அது செக்ஷன் 33(4)ல வந்து பெர்மிசபிள் அப்படிங்கிறதுக்கு. அடுத்து அதோட ப்ரொவிசோஸ் எல்லாம் இருக்கும். கோமார்கேஜி எப்போ இம்ப்ளீட் பண்ணணும், டிஃபரெண்டா எப்போ இம்ப்ளீட் பண்ணணும், பிளைண்டிஃப் இது பண்ணணும்ட்டு அதை நீங்க பாத்துக்கோங்க. ஃபீயை பொறுத்தளவுல இதுதான். எது அக்ரிகேட் வேல்யூ ஆஃப் தி டோட்டல் மார்க்கேஜ் அமௌண்ட்டோ அதுக்கு நீங்க ஃபீ பே பண்ணணும் 33(4) பொறுத்து. அடுத்து 33(5) அது ABCன்னு சொல்லிட்டு சப் மார்க்கேஜி ரெக்கவரி ஆஃப் அமௌண்ட்டுக்கு என்ன பண்றது அப்படின்ட்டு. இது எல்லாமே என்ன நீங்க அக்ரிகேட் வேல்யூ ஃபிக்ஸ் பண்றீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு தான் இது பண்ணணும். ஏன்னா இது எல்லாமே என்னன்னா பேஸ்ட் அப்பான மணி கிளைம். நம்ம மார்க்கேஜுங்கிறது மணி கிளைம் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக்கா 22ல இருந்தாலும் மார்க்கேஜுங்கிறது வந்துட்டு ஸ்டாச்சுட்டரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பை கான்ட்ராக்ட் ஆஃப் பார்ட்டிஸ் கிரியேட் பண்ணிக்கிறது. இதுக்கான ஸ்கோப்பு இந்த 33ல இருக்கும். அதே மாதிரி 33(C) where the holder of a prior or a subsequent mortgage or the charge is implicated in a suit by a co-mortgagee. எப்படி நம்ம 4ல co-mortgagee வந்துட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து சூட் போடுறதுல சப்சிக்வெண்ட் மார்க்கேஜஸ் வந்துட்டு இம்ப்ளீட் பண்ணுவாங்க, சப்சிக்வெண்ட் சார்ஜ் ஹோல்டர்ஸை இம்ப்ளீட் பண்ணுவாங்க. அப்படி இம்ப்ளீட் பண்ணி அதுல வந்து எனக்கு இவ்வளவு சார்ஜ் இருக்குன்னு சொல்லி ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்ல அந்த கோமார்கேஜி ஆர் சப்சிக்வெண்ட் சார்ஜ் ஹோல்டர்ஸ் கேட்டாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு அமௌண்ட் கிளைம் பண்றாங்களோ அதுக்கு கோர்ட் ஃபீ பே பண்ணணும். இது எல்லாமே இந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்குள்ளயோ இல்லைனா கவுண்டர் கிளைமாவோ இல்லைனா செட் ஆஃபோ எப்படி நம்ம கேட்டு வந்தாலும் உங்களுக்கு இண்டிபெண்டா நீங்க ஒரு அமௌண்ட் கிளைம் பண்றீங்கன்னா கோர்ட் ஃபீ பே பண்ணணும் அப்படிங்கிறது. அப்போ சோ எவ்ரி சிங்கிள் ரிலீஃப்க்கு நீங்க பே பண்ணிக்கிட்டே வரணும். செக்ஷன் 6 மல்டிஃபோரியர் சூட்ஸ் இருக்கு. அதுல வந்துட்டு ஒவ்வொரு ரிலீஃபுக்கும் பே பண்ண வேண்டாம் இருக்கும். அந்த செக்ஷன் 6 நான் சொல்லிடுறேன், அது வந்து ரொம்ப முக்கியமான செக்ஷன், அது ஜம்ப் ஆயிடுச்சு, நான் அதை சொல்லிடுறேன் நான். அடுத்து அந்த 8 சூட் ஃபார் ரிடம்ஷன் மார்க்கேஜிக்கு அகைன்ஸ்டா பிரின்சிபல் அமௌண்ட் செக்யூர்ட் அண்டர் தி மார்க்கேஜ் எவ்வளவோ அதுல 1/4 அமௌண்ட் டியூ எவ்வளவு இருக்கோ அதுல. செக்ஷன் 9 in a suit by a mortgagee to foreclose. ஒன்னு ரிடம்ஷன், அதாவது மார்க்கேஜ் ஆர் போடுறது, இன்னொன்று மார்க்கேஜி போடுறது. இதுவுமே ரிடம்ஷனை பொறுத்த அளவுலுமே எவ்வளவு நீங்க ரிலீஃப் கிளைம் பண்றீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். அடுத்து மார்க்கேஜ் ஆன் கண்டிஷனல் சேல் இருக்கும் இல்லையா, அதுல செக்ஷன் சப்கிளாஸ் 9 அதுல in a suit by a mortgagee to foreclose the mortgage or where the mortgage is made by conditional sale to have sale declared absolute, fee shall be computed on the amount claimed in the plaint by way of the principal plus interest. உங்களுக்கு தெரியும் கண்டிஷனல் சேலா இருக்கிற மார்க்கேஜ் இருக்கும். கண்டிஷனல் சேல் வந்து அப்சல்யூட் ஆயிருச்சுனே டிக்ளரேஷன் கேட்போம். அப்படி டிக்ளரேஷன் கேட்கும்போது நீங்க ப்ராப்பர்ட்டி வேல்யூக்கு 25A(D)ல நீங்க கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. மார்க்கேஜ் வந்து அப்சல்யூட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுடைய மார்க்கேஜ் அமௌண்ட் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் என்னவோ அந்த வேல்யூக்கு பே பண்ணா போதும் அப்படிங்கிறது செக்ஷன் 33(9). அப்போ நம்ம டிக்ளரேஷன் ஆஃப் டைட்டில் சேல் வந்து அப்சல்யூட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது 33(9)ல வேல்யூ பண்ணோம்னா ப்ராப்பர்ட்டி வேல்யூ 20 லட்சமா இருக்கலாம், அமௌண்ட் கிளைம் பண்ணி இருக்கிறது 10 லட்சமா இருக்கும் மார்க்கேஜ் பிளஸ் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அந்த 10 லட்சத்துக்கு நீங்க வேல்யூ பண்ணீங்கன்னா போதும், இஸ் எனஃப். இது 33. அடுத்து
செக்ஷன் 34. அந்த 34ங்கிறது வந்து சூட்ஸ் ரிலேட்டிங் டு கன்னம். இந்த கன்னம்ங்கிறது வந்து ப்ரிடாமினண்ட்டாக எந்தெந்த ஏரியாவில் இருக்கும் அப்படின்னா கேரளா அண்டு டிரான்ஸ்ஃபர்டு டெரிட்டரிஸ், அதாவது இந்த திருவாங்கூர் ப்ராவின்ஸ்ல இருந்து மெட்ராஸ் பிரசிடென்சிக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன டெரிட்டரிஸ்க்குரியது. இந்த கன்னம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா லேண்ட்லார்டு டெனன்ட்ஸுக்கானது. நம்ம இங்கே சொல்கிறோம் இல்லையா கல்டிவேட்டிங் டெனன்சி ரைட்ஸ் அப்படிங்கிறதுக்கு. A suit by landlord for recovery of portion of the property transferred by way of kannam or kannam kulikannam shall be deemed to involve the reliefs of redemption ejectment. நம்ம கல்டிவேட்டிங் டெனன்சி மாதிரி தான் இந்த டிரான்ஸ்ஃபர்டு டெரிட்டரிஸ்க்கு எப்படி நம்ம வந்து ஒரு கல்டிவேட்டிங் டெனன்ட்டை பொசிஷனில் வைக்கிறோமோ இல்லை மார்க்கேஜ் எப்படி கொடுக்குறோமோ யூசுஃபிக்டரி மார்க்கேஜ் எப்படி கொடுக்குறோமோ அதே மாதிரி மார்க்கேஜ் அமௌண்ட்டை வாங்கிக்கிட்டு அப்படியே இன் டேர்ம்ஸ் ஆஃப் மார்க்கேஜ் தான். அந்த மாதிரி கேரளாலையும் அந்த டிரான்ஸ்ஃபர்டு டெரிட்டரிஸ் ஏரியாஸ் அந்த ஏரியாலையும் இருக்கிறது வந்து இந்த சப்ஜெக்ட் மேட்டர். இதில் ஃபீ ஷால் பி கம்ப்யூட்டட் ஃபார் ஈச் ரிலீஃப். ரிடம்ஷனுக்கும் நீங்கள் ரிலீஃப் பே பண்ணணும். டெனன்ட்ட இருந்து ஒரு 5 லட்ச ரூபா வாங்கியிருக்கீங்க, பொஷனை கொடுத்துட்டீங்க, ஆனுவல் ஃபீயாக இவ்வளோ கொடுக்கணும், ரெண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கான அமௌண்ட்டு. ரெக்கவரி ஆஃப் பொஷன் எஜெக்ட்மெண்ட்டுக்கு அவனை வெளியே அனுப்பிட்டு எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி. அப்போ இது எல்லாத்துக்கும் சேர்த்து எப்படி பண்ணணும் அப்படின்னா ரிடம்ஷனுக்கு அந்த வேல்யூ என்னவோ அந்த வேல்யூ ப்ளஸ் அண்ட் ஆன் 1 year மிச்சாவரம் அது ரெண்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் தி ரிலீஃப் ஆஃப் எஜெக்ட்மெண்ட். அப்போது நான் ஃபஸ்ட்டு லேண்ட் கொடுக்கும்போது 5 லட்ச ரூபா வாங்கிட்டு கொடுத்துட்டேன். எனக்கு இயர்லி ஆனுவல் வந்து 1 லட்ச ரூபா கொடுக்கணும் அப்படின்னா 5 லட்ச ரூபாய்க்கு கோட் ஃபீ கட்டணும் ஃபார் ரிடம்ஷன். 1 lakh வந்து பெர் ஆனம்கான வேல்யூ அதுக்கும் கோட் ஃபீ கட்டணும். இது வந்து செக்ஷன் 34. அதே மாதிரி அரியர்ஸ் இல்லைன்னா டேமேஜஸ் இது கேட்குறதுனா 34(2). அதுக்கு வந்து நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் காம்பன்சேஷன் கேட்குறீங்க, அரியர்ஸ் கேட்குறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு கட்டணும் அப்படிங்கிறது 34(2). இது மற்ற விஷயத்துக்கெல்லாம் 34(3)ல வந்து 25 இயர்ஸுக்கு மேலே இருக்கிற லீஸ் இருந்தால் இந்த டிரான்ஸ்ஃபர்டு டெரிட்டரியில் fee shall be computed on the market value of the subject matter. அந்த இமோவல் ப்ராப்பர்ட்டியோட மார்க்கெட் வேல்யூ எவ்வளவோ அந்த மார்க்கெட் வேல்யூக்கு கட்டணும். 25 வருஷத்துக்கு மேலே இருக்கிற லீஸா இருந்தால் இது வந்து 34(3). இது நம்ம இந்த சைடில் இருக்காது. நான் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் கேரளா அந்த இதில் தான் இருக்கும். இங்கிட்டு பெரியஸா அந்த சூட்ஸ் இருக்காது. இது 34. அடுத்து 35 சூட்ஸ் ஃபார் அக்கௌண்ட்ஸ். இந்த அக்கௌண்ட் சூட்ஸ் எதுனா இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த நிறைய ப்ரொவிஷன்ஸ் சேர்ந்து ஒரு சூட்டுக்குள்ள வரும். 34 வரும், டிக்ளரேட்டரி ரிலீஃப் இருக்கலாம், இது எல்லாமே சேர்ந்து வரும். அதனால வந்துட்டு சிங்கிள் சூட்டுன்னு நம்ம அதை கன்சிடர் பண்ண வேண்டியதில்லை. இப்போ 4 ப்ரொவிஷன் சேர்ந்து கூட ஒரு சூட்டுக்குள்ள வரும். பார்ட்டிஷன் சூட்டாக இருக்கும், 37ல் வேல்யூ பண்ணுவோம். சம் டாக்குமெண்ட்ஸ் வந்துட்டு நல்லமையாடு கேட்போம், 25D வேல்யூ பண்ணலாம், 40ல் வேல்யூ பண்ணலாம், அப்படியும் வரும். இன்ஜெக்ஷன் ரிலீஃபும் அதிலே கேட்போம், 27ல் வரும். ஃபேமிலியோட ஜாயின்ட் ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்கும், அப்போ அதுக்கு அக்கௌண்ட்ஸ் கேட்போம், அது 35ல் வரும். மீன்ஸ் ப்ராஃபிட் கேட்போம், ஒன் ஆஃப் த கோ ஓனர் அதோட பெனிஃபிட்ஸ் எடுத்துக்கிறான்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் மீன்ஸ் ப்ராஃபிட்டாக இருந்தால் வேல்யூ பண்ணணும், அதுக்கு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிடுவோம், 44ல் வேல்யூ பண்ணுவோம். ஃபியூச்சர் மீன்ஸ் ப்ராஃபிட்டாக இருந்ததுன்னா அதை வேல்யூ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா நாளைக்கு எவ்வளவுங்கிறது ஸ்பெகுலேட்டிவாக இருக்கும். ஸ்பெகுலேட்டிவ் ரிலீஃப்க்கு கேட்க வேண்டியதில்லை, ரிலீஃப் கோட் ஃபீ கட்ட வேண்டியதில்லை. இது எல்லாமே சேர்ந்து ஒரு இதுக்குள்ள கூட வரலாம். அதனால வந்துட்டு நீங்க ஒரு சூட்டு ஒரு ப்ரொவிஷன்ஸ் சொல்றோம் அப்படின்னா அது மட்டும்தான் ஒரு சூட்டுன்னு நம்ம நினைக்க வேண்டாம். நிறைய ரிலீஃப் சேர்ந்து கூட ஒரு சூட்டு வரும். அந்த சப்ஜெக்ட் மேட்டர் அந்த காஸ் ஆஃப் ஆக்ஷன் எப்படி நம்மளுக்கு ஜாயிண்ட் ஆஃப் காஸ் ஆஃப் ஆக்ஷன் வருதோ அதை பொறுத்து வரும். ரைட். அடுத்து இந்த 35. இந்த 35ங்கிறது சூட்ஸ் ஃபார் அக்கௌண்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து இந்த ஃபர்ம்ஸ், ப்ரொப்ரேட்டர்ஷிப்பு இந்த மாதிரி இருக்கிறதுல அது போக இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி பிஸ்னஸஸ் இது எல்லாத்துலேயுமே வரும். In a suit for accounts, fee shall be computed on the amount sued for as estimated in the plaint. இந்த estimated in the plaint இதுக்கு ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப கிராஸாக அண்டர் வேல்யூ பண்ண முடியாது. இப்போ ஒரு ஃபேமோட இது இருக்குது, இல்லைன்னா ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி பிஸ்னஸ் இருக்குது, அந்த இதோட கோர் வேல்யூவே வந்து 5 கோடி ரூபா இருக்குது அப்படின்னா நம்ம 1 லட்ச ரூபான்னு வேல்யூ பண்ணி ஃபிக்ஸ் பண்ண முடியாது. டென்டேட்டிவாக இருந்தால் கூட கிராஸ் அண்டர் வேல்யூவேஷன் பண்ணக்கூடாது. நாமினலாக ஃபேர் வேல்யூ என்னவோ அதை இது பண்ணிக்கணும். அந்த அமௌண்ட் நீங்கள் என்ன கிளைம் பண்ணுறீங்களோ அது ஸ்பெகுலேட்டிவாக இருக்கும். இப்போ 5 கோடி ரூபாய்க்கு இருக்கிறதுல வந்துட்டு இவன் அக்கௌண்ட்ஸ் கேட்குறான் அப்படின்னா 5 கோடி ரூபாய்க்குமே நம்ம வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதுலேயே நிறையா கேப்ஷன்ஸில் இருக்கும், எக்ஸ்பெண்டிச்சர் கேப்ஷன்ஸ் இருக்கும், கேபிட்டல் இவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது இருக்கும். அதனால அந்தந்த வேல்யூ வந்துட்டு டென்டேட்டிவாக இருந்தால் போதும். அடுத்து வேறு அமௌண்ட் payable to the plaintiff ascertained in the suit is in excess of the amount
as estimated in the plaint, no degree directing the payment of the amount so as to ascertain shall be passed until the difference between the fee actually paid and the fee that would have been payable had the suit comprised in the whole of the amount so ascertained. இப்போ நீங்க போடும்போது 5 லட்சம் ரூபாய் நீங்க வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டு எனக்கு வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா சூட் டிகிரி பண்ற நேரத்துல 10 லட்சம் ஆயிடுச்சுன்னா நீங்க பேலன்ஸ் 5 லட்சத்துக்கும் கோர்ட் ஃபீ பே பண்ணணும். அப்படி கோர்ட் ஃபீ பே பண்ணீங்கன்னா தான் டிகிரி பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த 35 provision 35(2). அடுத்து where in any suit any such suit it is found that any amount is payable to the defendant, no degree shall be passed in his favor until he pays the fee on the due to the amount. இப்போ டிஃபெண்டன்ட்டுக்கு சம் அமௌண்ட் கொடுக்கணுங்கிற மாதிரி டிகிரி ஃப்ரேம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ டிஃபெண்டன்ட்டுக்கு அந்த டிகிரி ஃப்ரேம் பண்ணக்கூடாது. அவன் எவ்வளவு கோர்ட் ஃபீ கட்டணுமோ கட்டினதுக்கு பிற்பாடு தான் அவனுக்கு ஃபேவரா அந்த டிகிரி பாஸ் பண்ண முடியும். நம்ம எப்படி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்ல வந்து கவுண்டர் கிளைம், செட் ஆஃப், அட்வர்ஸ் பொசிஷன் இதெல்லாம் ப்ளீ பண்ணோம்னா எப்படி கோர்ட் ஃபீ பே பண்ணணுமோ அதே மாதிரி டிஃபெண்டன்ட் வந்து இந்த ப்ளீ எதுவுமே எடுக்காமல் இருந்தால் கூட டிஃபெண்டன்ட்டுக்கு அமௌண்ட் பே பண்ணணும்னு டிகிரி ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. he is entitled for such amount அப்படின்னா அந்த அமௌண்ட்டுக்கு அவன் ஃபீ பே பண்ணதுக்கு அப்புறம் தான் டிகிரி பாஸ் பண்ண முடியும் in favor of the defendant. இது 35. அடுத்து 36 suits for dissolution of partnership firm. the partnership act இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் குறியதுக்கு அந்த 69 ரைடர்லாம் இருக்கும். ரிஜிஸ்ட்ரேஷன், நான் ரெஜிஸ்ட்ரேஷன், எஃபெக்ட் ஆஃப் நான் ரெஜிஸ்ட்ரேஷன் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்துக்கோங்க. இது இல்லாமல் 69 சொன்னேன் இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட். டெசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப்பை பொறுத்து in a suit for dissolution of partnership and for accounts or for accounts of dissolved partnership firms, fee shall be computed on the value of the plaintiff's share in the partnerships as estimated by the plaintiff. ஒரு 4 பார்ட்னர் இருக்காங்க, ஒரு பார்ட்னருக்கு 25 lakhs வருது அப்படின்னா 25 lakhsக்கான பேமெண்ட் 3% 3%. அடுத்து if the value of the plaintiff's share assigned in the suit exceeds the value as estimated in the plaint, நம்ம எப்படி வந்துட்டு 35 லட்சம் சொன்னோமோ அதே மாதிரி டிஃபரன்ஸ் ஆஃப் வேல்யூ வருது. 25 லட்ச ரூபா எனக்கு வரணும்னு நீங்க டெசல்யூஷன் ஆஃப் ஃபர்ம் கேட்குறீங்க. அது 30 லட்ச ரூபாயா இருந்ததுன்னா 5 லட்சத்துக்கு நீங்க அடிஷனல் கோர்ட் ஃபீ பே பண்ணணும். அப்பனா தான் உங்களுக்கு டிகிரி ஃப்ரே பண்ணுவாங்க அப்படிங்கிறது டிரா பண்ணுவாங்கங்கிறது செக்ஷன் 36(2). அதே மாதிரி 35(3)ல எப்படி ப்ரொவிசோ கிளாஸ் இருக்கோ டிஃபெண்டன்ட்டுக்கு அலாட் பண்ணக்கூடியதுக்கு என்னவோ அதே மாதிரி தான் டெசல்யூஷன் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபர்ம்லையும். ஏன்னா டிஃபெண்டன்ட்டும் ஒன் ஆஃப் தி பார்ட்னர் இல்லையா, அவருக்கும் வந்துட்டு என்டைட்டில் ஃபார் சம் அமௌண்ட்டாக இருக்கும். அப்போ அவங்க என்ன பே பண்ணுறாங்களோ அப்போனா தான் அந்த அமௌண்ட்டுக்கு கோர்ட் ஃபீ பே பண்ண டிகிரி ஃப்ரேம் பண்ணுவாங்க, ட்ரா பண்ணுவாங்க. அது சப் கிளாஸ் 3. நோ ஃபைனல் டிகிரி ஷால் பி பாஸ்டு, நோ மணி shall be paid and no allotment of property shall be made in favor of a defendant in such suits as for or on account his share of the asset of the partnership until the fee computed on the amount or the value of his share of the assets of the partnership is paid. அப்ப டிஃபெண்டன்ட்டுக்கு என்ன ஷேர் அலாட் பண்ணணும், எவ்வளவு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படின்னு ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்றாங்களோ அந்த அமௌண்ட் பே பண்ணா தான் அவருக்கு டிகிரி ஃப்ரேம் பாஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் லைக் தட் அந்த அக்கௌண்ட்ஸ்க்கானதுக்கு எப்படியோ அதே மாதிரி தான் பார்ட்டிஷன் சூட்ஸ்லையும் அதே மாதிரி தான் நம்ம பே பண்ணுவோம். யார் யாரெல்லாம் என்டைட்டில் ஃபார் டிகிரியோ அது டிஃபரெண்டாக இருக்கலாம், இவராக இருக்கலாம், அவங்க அந்த சப்ஜெக்ட் மேட்டருக்கு அவங்களோட ரிலீஃபுக்கு அமௌண்ட் பே பண்ணா, அதாவது கோர்ட் ஃபீ பே பண்ணா தான் அவங்களுக்கு டிகிரி ஃபேவராக ஃப்ரேம் பண்ணுவாங்க. ரைட், இது 36. அடுத்து இந்த 37 இது ரொம்ப யூஸ் ஆகும் பார்ட்டிஷனுக்கு. பார்ட்டிஷன் சூட்ஸ் 2 கேட்டகரி தான். Partition suits பொறுத்தளவுல section 37(1) in a suit for partition and for separate possession of the joint family property or of the property owned jointly or in common by a plaintiff who has been excluded from the possession of such property, fee shall be computed on the market value of the plaintiff's share. நீங்க வந்து one of the co-owner or jointly owning the property அப்படின்னு இருக்கும்போது you have been specifically excluded from the property அப்படின்னா 37(1)ல உங்களுடைய ஷேர் வேல்யூக்கு 1/4 வேல்யூனா 1/4 அதுல மார்க்கெட் வேல்யூக்கு ஃபீ பே பண்ணணும். இது 37(1) if you are out of possession அப்படின்னா. 37(2) in a suit for partition and separate possession of joint family property or the property owned jointly or in common by a plaintiff who is in joint possession of such property, fee shall be paid in following rates. அது என்ன கேட்டகரி அப்படின்னா ஹைகோர்ட்ல டைரக்டா ஃபைல் பண்றாங்களா இருந்தா, அதாவது தட் இஸ் மெட்ராஸ் ஹைகோர்ட், அவங்களுக்கு ஒரிஜினல் சைட் இருக்கு, அவங்களுக்கு பார்ட்டிஷன் சூட்டுக்கு irrespective of the market value of the share வந்து 10,000 நீங்க பே பண்ணா போதும். in all other courts 5,000 rupees பே பண்ணா போதும். இது 37(2). இப்போ ஜாயின்ட் பொசிஷன் அப்படின்னா
லா ப்ரெசியூம் பண்ணுறது வந்து எல்லா கோஓனர்ஸும் ஜாயின்ட் பொசிஷனில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது ப்ரெசியூம் பண்ணிக்குவாங்க. ப்ரொவைடட் நீங்கள் அவுட் ஆஃப் பொசிஷன் அப்படிங்கிறது அவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க டிஃபரெண்ட், இல்லை நீங்களே வந்து அட்மிட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா 37(1)ல் உங்களுடைய ஷேர் வேல்யூக்கு மார்க்கெட் வேல்யூக்கு நீங்கள் கோர்ட் ஃபீ பே பண்ணணும். இது 37(1). பெக்குலரி ஜூரிஸ்டிக்ஷனை பொறுத்தளவில் உங்களுடைய ஷேர் வேல்யூ என்னவோ அதுதான் பெக்குலரி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கோர்ட்டை ஃபிக்ஸ் பண்ணும். அதுவும் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி சப்கிளாஸ் 3 அதில் வந்து டிஃபரெண்ட் அதே மாதிரி கிளைம் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்க. நம்ம எப்போ கவுண்டர் கிளைமுக்கு செட் ஆஃப்க்கு கேட்டோமோ அதே மாதிரி அவரோட ஷேர் வேல்யூக்கு அவர் ஃபீ பே பண்ணணும். இது 37(3). 38 நம்ம 37 வந்து ஜாயின்ட் பொசிஷனில் இருக்கோம், பார்ட்டிஷன் கேட்குறோம், செப்பரேட் பொசிஷன் வேணும்னு கேட்கறதுக்கு 37 பார்ட்டிஷனை எஃபெக்ட் பண்ணுறதுக்கு. 38 வந்து சூட்ஸ் ஃபார் ஜாயின்ட் பொசிஷன், செப்பரேட் பொசிஷனை வேணும் அப்படின்னு கேட்கறதுக்கு பார்ட்டிஷனை மீன்ஸ் அண்ட் பவுண்ட்ஸ் எஃபெக்ட் பண்ணுங்கன்னு கேட்கறதுக்கு 37. 38 வந்து நான் என்ன ஜாயின்ட் பொசிஷனுக்குள்ள இருக்கேன், நான் இப்போ பார்ட்டிஷன் கேட்கல, நான் உள்ள பொசிஷனுக்குள்ள போனால் போதும், நான் வந்து ஒன் ஆஃப் தி கோ ஓனர், ஐ ஆம் என்டைட்டில் ஃபார் 1/4 ஷேர் ஏதோ ஒன்று அப்படின்னா தேர்ட் பார்ட்டி கேட்க முடியாது, தேர்ட் பார்ட்டி பர்ச்சேசர்ஸ் கேட்க முடியாது, கோ ஓனர்ஸ் தான் கேட்க முடியும். In a suit for joint possession of the joint family property or the property owned jointly or in common by a plaintiff who has been excluded from the possession, fee shall be computed on the market value of the plaintiff share. Plaintiff share எவ்வளவோ அந்த ஷேர் வேல்யூக்கு நீங்கள் கோர்ட் ஃபீ பே பண்ணணும் ஃபார் ஜாயின்ட் பொசிஷனுக்கு. இது செக்ஷன் 38. அடுத்து செக்ஷன் 39. இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சூட்ஸ்லாம் வந்துட்டு இப்போ அப்படியே வழக்கொழிஞ்சு போயிடுச்சு. In a suit for the administration of an estate, fee shall be laid on the plaintiff at the following rates: district municip, city civil court or sub court or district court. இது எல்லாத்துக்கும் சேர்த்து 100 rupees வேல்யூ இருந்ததுன்னா 30,000 ஆர் லெஸ்ஸாக இருந்ததுன்னா 100 rupees, 30,000க்கு மேலே 1 lakhக்குள்ளே இருந்தது அப்படின்னா 500 rupees, 1 lakhக்கு மேலே இருந்ததுன்னா 750 rupees. இது அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் எஸ்டேட்ஸை பொறுத்து. ஹைகோர்ட்டாக இருந்ததுன்னா 1000 rupees. இது 39. அடுத்து இந்த 40 வந்துட்டு எல்லாருக்கும் ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த ப்ரொவிஷன்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்போம். 25D எப்படி வேல்யூ பண்ணோமோ அதே மாதிரி தான் 25Dக்கும் அந்த 40க்கு ஏற்கனவே சொன்னேன். 25D வந்து டிக்ளரேஷன் ரெகார்டிங் தி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கலாம், ஏதோ ஒரு ரைட்டு டேஞ்சபிள் இன்டேஞ்சபிள் என்ன ரைட்டாக இருக்கலாம், அது நாமினல் கோர்ட் ஃபீ தான் பே பண்ணுவோம். 5,000க்கு 3% 150 rupees தான் பே பண்ணுவோம். அது நான் எக்ஸிக்யூட் டாக்குமெண்ட்டாக இருந்தால் நம்ம அதில் வேல்யூ பண்ணிடுவோம்னு சொல்லிடுவோம். இந்த செக்ஷன் 40 பொறுத்தளவில் சூட்ஸ் ஃபார் கேன்சலேஷன் ஆஃப் த டிகிரிஸ். In a suit for cancellation of the degree, in the cancellation of the degree for money or other property having a money value or other document which purports or operates to create, declare, assign, limit or extinguish, whether in present or in future, any right, title or interest in money, movable or immovable property. இது எல்லாமே சேர்ந்தது. அதாவது ஒரு மணி வேல்யூ இருக்கிற டிகிரியாக இருக்கலாம், டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், டைட்டில் டீட்ஸாக இருக்கலாம், இது எல்லாத்தைக்குமே கேன்சல் பண்ணணும் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா செக்ஷன் 40ல தான் வேல்யூ பண்ணணும். செக்ஷன் 40 என்ன சொல்லுவோம் அப்படின்னா என்டையர் டாக்குமெண்ட்டை கேன்சல் பண்ணணும்னு அவசியம் இல்லை, பார்ட்டை மட்டும் கூட கேன்சல் பண்ணலாம். இந்த கேன்சலேஷன் எதுக்கு ப்ரிடாமினண்டாக சொல்கிறோம் அப்படின்னா, நானே ஒரு டாக்குமெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்கேன், வாய்டு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம், ஆனால் நான் எக்ஸிக்யூட் பண்ண டாக்குமெண்ட், அப்போது அந்த டாக்குமெண்ட்டை கேன்சல் தான் பண்ண முடியும், நீங்கள் டிக்ளரேஷன் கேட்க முடியாது, நல் அண்ட் வாய்டு. செக்ஷன் 40ல செக்ஷன் 40 பொறுத்தளவில் அந்த ப்ராப்பர்ட்டியோட வேல்யூ ஆர் த டாக்குமெண்ட்டோட ஃபேஸ் வேல்யூ, இந்த வேல்யூவில் நீங்கள் கேன்சலேஷன் கேட்கணும் 3%. நீங்கள் எக்ஸிக்யூட்டாக இருந்தால். அதே மாதிரி டிகிரியை கேன்சலேஷன் கேட்போம். ஃப்ராடுலண்ட்டாக ஒரு டிகிரி வாங்கிட்டாங்க, நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியில் தான் இருந்தேன், ஆனால் வந்து எனக்கு சர்வீஸ் ஆஃப் சம்மன்ஸ் வந்துட்டு வேற ஒருத்தன் கையெழுத்து போட்டு வாங்கிட்டு போயிட்டான், ஃப்ராடுலண்ட்டாக ப்ராக்டிஸ் எக்ஸசைஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கேன்சலேஷன் ஆஃப் த டிகிரியும் கேட்கலாம். அதுவும் இந்த செக்ஷன் 40ல தான் கேட்போம். இது 40 சப்கிளாஸ் 1ல ஒரு பார்ட் மட்டும் உங்களோட ரைட் டிஸ்டர்ப் ஆகுது அப்படின்னா அந்த பார்ட்டுக்கு மட்டும் கேட்கலாம். டிகிரி வந்து இன்செப்பரபிளா இருக்குது, அதை பிரிக்கவே முடியல அப்படின்னா நீங்க என்டையரா கேட்கணுங்கிறது செக்ஷன் 40 சப்கிளாஸ் 2. அது டிகிரியோ டாக்குமெண்ட்டோ வந்துட்டு அதை பிரிக்கவே முடியல, எல்லாமே வந்துட்டு இன்டர்லிங்க்டா இருக்குது அப்படின்னா நீங்க என்டையர் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டிக்கு என்டர் வேல்யூ ஆஃப் தி ஃபேஸ் வேல்யூ ஆஃப் தி டாக்குமெண்ட், அதுக்கு தான் நீங்க கேன்சலேஷன் கேட்கணும். இது செக்ஷன் 40 சப்கிளாஸ் 1-2. அடுத்து செக்ஷன் 41 சூட்ஸ் டு செட் அசைட் அட்டாச்மெண்ட். இந்த அட்டாச்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா சூட்
சம்மரி ப்ரொசீடிங்ஸ்ல அட்டாச் பண்ணியிருக்கிறதுக்கோ இல்லை தேர்ட் பார்ட்டி ப்ரொசீடிங்ஸ்ல அட்டாச் பண்ணியிருக்கிறதுக்கோ தேர்ட் பார்ட்டியோட ப்ராப்பர்ட்டி எங்கேயாவது ஒரு இடத்துல அட்டாச் ஆகிடும். அந்த அட்டாச்மெண்ட்டை மட்டும் கேன்சலேஷனுக்கு சூட்டு போடுறது. இது வந்து செக்ஷன் 41. இந்த 41 படி in a suit to set aside an attachment by a civil court or a revenue court of any property, movable or immovable property, or of any interest therein, or of any interest in revenue, or to set aside an order passed on an application made to set aside the attachment. இது எல்லாத்துக்குமே 1/4 of the property or the market value of the property, whichever is less. இதுக்கு இந்த அட்டாச்மெண்ட்டை பொறுத்தளவில் அட்டாச்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டா கிளைம் போடுவோம். ஆர்டர் 21 ரூல் 58ல போடுவோம். இண்டிபெண்டன்ட் சூட் போட முடியாது அப்படிங்கிறது செக்ஷன் 47 சிபிசியில் இருக்கும். இது எல்லாம் இல்லாமல் பார்ட்டிஸ் டு த டாக்குமெண்டா இல்லாம பார்ட்டிஸ் டு த ப்ரொசீடிங்ஸா இல்லாம யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி எங்கேயோ ஒரு இடத்துல அட்டாச்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டான் அப்படின்னா இந்த 41ல நம்ம அட்டாச்மெண்ட்டை செட் அசைட் பண்ண சொல்லி கேட்கலாம். இது குவைட் காமனா எதுல நடக்கும் அப்படின்னா ரெவன்யூ அட்டாச்மெண்ட்ஸ்ல நடந்துரும். யாராவது ஒருத்தன் கிஸ்து பே பண்ண வேண்டியது இருக்கும். அதுக்கு அவன் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்றதுக்கு பதிலா வேற ஒருத்தன் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணி விட்டு போயிடுவாங்க ரெவன்யூ ரெக்கவரி ப்ரொசீடிங்ஸ்ல. அப்படி தேர்ட் பார்ட்டி இன்ட்ரெஸ்ட் இருந்தது அப்படின்னா தமிழ்நாடு ரெவன்யூ ரெக்கவரி ஆக்ட்ல தேர்ட் பார்ட்டி சூட்டு போட்டுக்கலாம். நம்ம எப்படி ஆர்டர் 21 வச்சிருக்கோமோ அதே மாதிரி ரெவன்யூ ரெக்கவரி ஆக்டோட ப்ரொசீஜர்ஸ் படி தேர்ட் பார்ட்டி போட்டுக்கலாம். இன்கம் டேக்ஸ் ஆக்ட்லயும் அதே மாதிரி ஷெட்யூல் 2 இருக்கும், ரூல் 10 இதெல்லாம் இருக்கும். அது தேர்ட் பார்ட்டிஸ் வேற எவனோ ஒருத்தன் ப்ராப்பர்ட்டி அட்டாச் பண்ணி விட்டு போயிடுவான். அப்ப அது சூட் பார் ஆகாது. இன்கம் டேக்ஸ் ஆக்டாவே இருந்தாலும் ஷெட்யூல் 2 இருந்தா அது நம்ம ஹைகோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட்ஸே இருக்கும். சூட் வந்து மெயின்டெனபிள் அப்படின்னு சொல்லி. அப்போ அதெல்லாம் வந்து நம்ம இந்த 41ல வேல்யூ பண்ணிக்கலாம். 1/4 ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி வேல்யூ ஆர் தி மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி விச் எவர் இஸ் லெஸ். அதுல எது கம்மியோ அது. ஏன்னா இப்போ 40 லட்சம் 50 லட்சம் ரூபா ப்ராப்பர்ட்டியா இருக்கும். இவன் ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு அட்டாச் பண்ணி விட்டுட்டு போயிருப்பான். அப்போ 10 லட்சத்துக்கு நம்ம வேல்யூ கேன்சலேஷன் கேட்டா போதும். இது 41. இது ஜென்ரலா இருக்கிற அட்டாச்மெண்ட்ஸ். சம்டைம்ஸ் வந்து நீங்க பார்ட்டி டு தி ப்ரொசீடிங்ஸா இருந்தீங்கன்னா நீங்க இண்டிபெண்டன்ட் சூட் வந்து பாரா இருக்கும். அந்தந்த ஆக்ட்லயே பாரா இருக்கும். அப்ப நம்ம அது கேட்க முடியாது. அதோட மெக்கானிசத்துக்குள்ளேயே தான் போகணும். அதை பார்த்துக்கோங்க. இது 41. அடுத்து 42. இது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சூட் ஃபார் ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ். ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தளவுல ஒரு 20-25 இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்துட்டு அன்பெர்ஃபார்ம்டு பார்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் இல்லைன்னா அன்பெர்ஃபார்ம்டு பார்ட் ஆஃப் ஆப்ளிகேஷன்ஸ்க்கான வேல்யூக்கு என்னமோ அதெல்லாம் கட்டிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ என்னன்னா செட்டில்டு பொசிஷன் என்ன, 10 லட்ச ரூபா சேல் அக்ரிமெண்ட் போடுறீங்க இல்லை 10 லட்ச ரூபாய்க்கு பெர்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு கான்ட்ராக்சுவல் ஆப்ளிகேஷன் இருக்குன்னா 10 லட்சத்துக்கு தான் நீங்க வேல்யூ பண்ணணும். 5 லட்ச ரூபா நான் பே பண்ணிட்டேன், பேலன்ஸ் 5 லட்ச ரூபாய்க்கு தான் நான் சூட்டு போடுவேன்னு சொல்ல முடியாது. என்டையர் வேல்யூக்கு மட்டும்தான் நீங்க 42ல வேல்யூ பண்ணணும். இன் கேஸ் ஆஃப் அ கான்ட்ராக்ட் ஆஃப் சேலா இருந்தது அப்படின்னா கம்ப்யூட்டர்டு ஆன் தி அமௌண்ட் ஆஃப் கன்சிடரேஷன், என்டையர் கன்சிடரேஷன், சேல் கன்சிடரேஷன் பிரைஸ் என்னவோ அந்த இதுக்கு தான். அது 42 சப்கிளாஸ் ஏ. In the case of a contract of mortgage, computed on the amount agreed to be secured by mortgage. Mortgage நான் எக்ஸிக்யூட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒரு அக்ரிமெண்ட் போட்டுக்கிறோம் அப்படின்னா அந்த அக்ரிமெண்ட்டை என்ஃபோர்ஸ் பண்றதுக்கு மார்கேஜ் அமௌண்ட் என்ன சொல்றீங்களோ அந்த அமௌண்ட், அதுக்கு மார்க்கெட் வேல்யூ தேவையில்லை. அதே மாதிரி சி, in a case of contract of lease, மார்கேஜ் மாதிரி லீஸுக்கு என்ன நீங்க லீஸ் அமௌண்ட் ஆர் த ஃபைன் ஆர் பிரீமியம் என்ன ஃபிக்ஸ் பண்றீங்களோ அந்த அமௌண்ட். அதுல ஆனுவல் ரெண்டல் வேல்யூ, இப்ப ரெண்ட் நீங்க பே பண்ற மாதிரி லீஸ் போடுறீங்க மாசம் 10,000 ரூபாய் அப்படின்னா 1,20,000 ரூபாய்க்கு நீங்க வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணா போதும். அது சி. டிஏ பொறுத்தளவுல கான்ட்ராக்ட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், ப்ராப்பர்ட்டிஸை எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு அக்ரிமெண்ட் போடுவாங்க. இப்ப எக்ஸ்சேஞ்ச் டாக்குமெண்டே போடுறது கிடையாது, முன்னாடி எக்ஸ்சேஞ்ச் டாக்குமெண்ட் போடணும்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் போடுவாங்க. அதை என்ஃபோர்ஸ் பண்ணணும் அப்படின்னா எந்த ப்ராப்பர்ட்டியை நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்றதுக்கு ஒரு கன்சிடரேஷன் ஃபிக்ஸ் பண்ணுவீங்க, அந்த கன்சிடரேஷன் வேல்யூல 3%. In the case of a contract of exchange computed on the amount of the consideration or as the case may be on the market value of the property sought to be got in exchange. உங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி வரணும்னு நீங்க எக்ஸ்சேஞ்ச் ஆகக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, நான் ஒரு ப்ராப்பர்ட்டி அவர் கொடுப்பேன், அவர் எனக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி கொடுப்பாரு, டீட் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் அப்படிதான் போடுவோம். அப்படி எக்ஸ்சேஞ்ச் பண்ணக்கூடிய எனக்கு வர வேண்டிய ப்ராப்பர்ட்டி 10 லட்ச ரூபாய் வேல்யூ இருக்குதுன்னா அந்த 10 லட்ச ரூபாய்க்கு நான் வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணணும். இது டி. இதுல எதுலையுமே வராம இருக்கிற ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் ஏதோ ஒண்ணு கேட்க போறோம் அப்படின்னா in other cases where the consideration for the promise sought to be enforced has a market value computed on such market value இருந்தால் அந்த market value or where such consideration has no market value at the rates specified in section 50. இது என்னன்னா இந்த ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் போடுவாங்க. பார்ட்டிஷன் எஃபெக்ட் பண்ணாம ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்ஸ் நடக்கும். அப்படி ஃபேமிலி அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணும்போது சம் ஆப்ளிகேஷன்ஸ் வந்து ஒவ்வொரு பார்ட்டிஸ்க்கும் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அந்த ஆப்ளிகேஷனை பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு இந்த 42E தான் நம்ம வேல்யூ பண்ணுவோம். அதுக்கு மார்க்கெட் வேல்யூ இருக்காது. இது 43E.
மார்க்கெட் வேல்யூ இல்லாமல் இருந்தது அப்படின்னா செக்ஷன் 50யோட ஸ்கோப்புக்கு போயிடணும். செக்ஷன் 50 நம்ம எப்படி முன்னாடி சொன்னோமோ அது மாதிரி முனிசிபல் கோர்ட்டுக்கு ஒன்று, சப் கோர்ட்டுக்கு ஒன்று, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டுக்கு ஒன்று, ஹை கோர்ட்டுக்கு ஒன்றுன்னு சொல்லிட்டு எந்த சூட்லையுமே அடங்காமல் இருக்கிற விஷயங்கள் ரிலீஃப் கிளைம் பண்ண போறீங்க அப்படின்னா செக்ஷன் 50 ஆஃப் சூட்ஸ் நாட் அதர்வைஸ் ப்ரொவைடட் ஃபார்ன் இருக்கும், அதுக்கு போயிடுவோம். இது செக்ஷன் 42. அடுத்து 43. இந்த 43 வந்துட்டு பழைய ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்ட் இருக்கும்போது இந்த 43யோட ஸ்கோப்பு பெருசாக இல்லை. ஏன்னா அந்த ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி 60க்கு முன்னாடி இருந்துச்சு. 60லேருந்து இப்போ 2018 வரைக்கும் இல்லை. அகைன் இப்போ வந்து இது வந்துருச்சு. அந்த 60 ஆக்ட் 1960 பழைய ரெண்ட் கண்ட்ரோல் ஆக்டில் வந்துட்டு கோர்ட் ஃபீக்கு அங்கேயே ரூல்ஸ்லேயே இருக்கும். 10 ரூபா, 15 ரூபா, 20 ரூபா அப்படி இருக்கும் ஒவ்வொரு ரிலீஃபை பொறுத்து. இப்போ வந்துருக்கிற ஆக்டில் இந்த 43 நீங்கள் படி கோர்ட் ஃபீ பே பண்ணணும். சூட்ஸ் பிட்வீன் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட். சூட்ஸுங்கிறது வந்து RLTOP. இப்போ இருக்கிறதுக்கு நீங்கள் அந்த நாமன் கிளேச்சர் வந்து RLTOP. RLTOPக்கு நீங்கள் எப்படி ஃபீஸ் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, இந்த ஃபாலோவிங் சூட்ஸ் பிட்வீன் லேண்ட்லார்ட் அண்ட் டெனன்ட், நேம்லி ஃபார் த டெலிவரி பை அ டெனன்ட் ஆஃப் தி கவுண்டர் பார்ட் ஆஃப் அ லீஸ் ஆர் தி அக்செப்டன்ஸ் ஆஃப் தி பட்டா இன் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் முச்சுவலிக்கா ஆர் ஃபார் தி என்ஹான்ஸ்மெண்ட் ஆஃப் ரெண்ட். அதாவது டெனன்ட் போடக்கூடிய அவன் போடக்கூடிய சூட்ஸுக்கு இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் த டிரான்ஸ்ஃபர் டெரிட்டரி ஃபார் த அபேட்மெண்ட் ஆஃப் த ரெண்ட், அது நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் டெரிட்டரி சொல்ல தேவையில்லை. ஃபார் த டெலிவரி பை அ லேண்ட்லார்டு of a lease or for obtaining a patta in exchange of mutualika for recovery of occupancy of immovable property from which a tenant has been illegal by tenant, for establishing or disproving the right of tenancy. இது எல்லாத்துக்கும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, ரெண்ட் பேயபிள் ஃபார் annual value. ஆனுவல் வேல்யூக்கு இப்போ 1000 ரூபாய் அப்படின்னா 12000 ரூபாய்க்கு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. 12000 ரூபாய்க்கு 3%. இது வந்து 43(1) டெனன்ட் போடக்கூடிய சூட்ஸுக்கு. அடுத்து in a suit for recovery of immovable property from a tenant including a tenant holding over after the termination of the tenancy. tenancy period முடிஞ்சதுக்கு அப்புறம் holding overல வச்சிருக்காரு tenant, அவர்ட்ட இருந்து immovable property recovery பண்ணணும்னு landlord கேக்குறாரு அப்படின்னா அதுக்கும் அதே மாதிரி தான் fee shall be computed on the premium if any or on the rent payable for the next year next before the presentation of the plaint. landlord போடும்போது இன்னைக்கு டேட்ல இருந்து ஒரு வருஷம் வரைக்கும் என்னைக்கு பெயிண்ட் பிரசன்ட் பண்றாரோ அன்னையில இருந்து 1 இயர் வரைக்கும் போகக்கூடிய 12 மாசத்துக்கான வேல்யூக்கு 3%. டெனன்ட் போடும்போது இதே மாதிரி இன்னைக்கு தேதியில இருந்து. எதுக்காக அப்படின்னா சம்டைம்ஸ் வந்துட்டு அந்த டெனன்சி அக்ரிமெண்ட்லயே ஒவ்வொரு வருஷமும் 5% இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம், 10% இன்க்ரீஸ் பண்ணிக்குவோம் டேர்ம்ஸ் ஆஃப் டெனன்சியில போட்டிருப்பாங்க. அதுக்காக அந்த வேல்யூ இன்க்ரீஸ்டு வேல்யூக்கு நீங்க கோர்ட் ஃபீ பே பண்ணணும். இது செக்ஷன் 43. அடுத்து அந்த 44 மீன்ஸ் ப்ராஃபிட். இந்த மீன்ஸ் ப்ராஃபிட் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு. யாருக்கு வந்து கோஓனரா இருக்கலாம், இல்ல சம் அதர் தேர்ட் பார்ட்டிஸா இருக்கலாம், இல்லீகலா ஒரு பொசிஷன்ல இருக்காங்க, இல்ல ஒரு கோஓனர் எனக்கு வர வேண்டிய மீன்ஸ் வந்து ப்ராஃபிட்ஸ் வந்துட்டு அவரே எடுத்துக்கிறாரு, இல்ல ஒரு டெனன்ட் வந்துட்டு எக்ஸ்ட்ராவா அந்த பொசிஷன்ல இருக்கான், அவனோட டெனன்சி பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம், அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலையில மீன்ஸ் ப்ராஃபிட் நம்ம கேட்போம். எனக்கு அதுக்கான பெனிஃபிட்ஸ் எனக்கு கொடுக்கணும், அந்த அமௌண்ட் எனக்கு கொடுக்க சொல்லுங்க அப்படின்ட்டு. பார்ட்டிஷன்லையும் கேட்போம், மற்ற சூட்ஸ்லையும் கேட்போம். இதுல பாஸ்ட் மீன்ஸ் ப்ராஃபிட், ஃபியூச்சர் மீன்ஸ் ப்ராஃபிட் ரெண்டா பிரிச்சிருவோம். பாஸ்ட் மீன்ஸ் ப்ராஃபிட் அப்படின்னா ஆன் த டேட் ஆஃப் பிரசன்டேஷன் ஆஃப் த பிளைண்ட் எனக்கு இவ்வளவு அமௌண்ட் கொடுக்கணும் அப்படின்னு அவன் ஒரு வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த வேல்யூல 3% கோர்ட் ஃபீ. இது பாஸ்ட் மீன்ஸ் ப்ராஃபிட்டுக்கு. வேல்யூவே ஃபிக்ஸ் பண்ண முடியல, ஃபியூச்சர் மீன்ஸ் ப்ராஃபிட் தான் கேட்க போறோம். நான் பிரசன்ட் இன்னைக்கு பிளைண்ட் பிரசன்ட் பண்றேன், எனக்கு என்னைக்கு டிகிரி ஆகுதோ அன்னைக்கு கோர்ட் நீங்க வேல்யூ பண்ணி கொடுங்க, அந்த வேல்யூக்கு நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னோம்னா அது ஃபியூச்சர் மீன்ஸ் ப்ராஃபிட். ஃபியூச்சர் மீன்ஸ் ப்ராஃபிட் கோர்ட் ஃபீ கட்ட தேவையில்லை. ப்ரொவைடட் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி you are entitled for future means profit of so and so amount from the date of plaint அப்படின்னு சொல்லி ஒரு அமௌண்ட் கோர்ட் அரைவ் பண்ணுது அப்படின்னா அந்த டிகிரி நீங்க அதுக்கான கோர்ட் ஃபீ பே பண்ணதுக்கு அப்புறம் தான் டிரா பண்ணுவாங்க இன் ஃபேவர் ஆஃப் த பிளைண்டிஃப். அதே மாதிரி தான் டிஃபரெண்ட்டுக்கும். இது செக்ஷன் 44 மீன்ஸ் ப்ராஃபிட்டை பொறுத்து. 44A இது சூட்ஸ் ஃபார் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் அசைனி ஆஃப் த லேண்ட் ரெவன்யூ. இது இப்போ ப்ரொவிஷன்ஸ் இல்லை, ஏன்னா லேண்ட் ரெவன்யூஸை பொறுத்தளவில் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ், ரெவன்யூ ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ், சப்சிக்வெண்ட்டாக வந்த ஆக்ட்ஸ், கன்சல்டேஷன் ஆக்ட், லேண்ட் கன்சல்டேஷன் ஆக்ட்ஸ், இது எல்லாத்தையுமே வச்சு இது இப்போ ப்ரொவிஷன்ஸ் இல்லை. இது வந்து இந்த நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அக்ரிகல்ச்சர் வேல்யூவில் வந்து கிஸ்ட் வந்து 10 times எடுத்து பண்ணணும்னு சொல்கிற மாதிரி இதுவும் அதே மாதிரி தான். இது இப்போ இல்லை, அதனால அது பெருசாக இது பண்ண தேவையில்லை. அடுத்து செக்ஷன் 45 சூட்ஸ் அண்டர் தி தமிழ்நாடு சர்வே அண்ட் பவுண்டரிஸ் ஆக்ட். சர்வே அண்ட் பவுண்டரிஸ் ஆக்டை பொறுத்தளவில் ஸ்டாச்சுட்டரி சூட்ஸ் போடுவோம். எனக்கு வந்துட்டு என்னோட பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கறது, டிமார்கேஷன் கேட்கறது, என் ப்ராப்பர்ட்டியை
பைஃபரிகேட் பண்ணணும், சப்டிவிஷன்ஸ் கிரியேட் பண்ணணும், டிமார்க்கெட் பண்ணி கொடுங்க, ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி பண்ணுங்க அப்படின்னு சொல்றது. இல்லைனா சம் அதர் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு வந்து ஸ்டாச்சுட்டரி நோட்டீஸ் வந்துட்டு பக்கத்தில் இருக்கிற சர்வே நம்பர்ஸ்க்கு கொடுக்காம பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி வயலேஷன்ஸ் இருந்தது அப்படின்னா ஸ்டாச்சுட்டரி சூட்ஸா செக்ஷன் 45ல போடுவோம். அது வந்து எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படின்னா, fee shall be computed on 1/2 of the market value of the property affected by the determination of the boundary or on 1000 rupees whichever is higher. 1/2 of the market value. இப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு சர்வே நம்பரை சர்வே பவுண்டரி ஃபிக்ஸ் பண்ணிட்டு அதில் ஒரு 20 அடி என் ப்ராப்பர்ட்டிக்குள்ள வந்துருச்சு. அந்த 20 அடி ப்ராப்பர்ட்டிக்கு எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆஃப் வேல்யூவோ அந்த எக்ஸ்டென்ட்டுக்கு போட்டால் போதும். அஃபெக்டட் பை தி டிட்டர்மினேஷன் ஆஃப் தி பவுண்டரி. இது வந்து செக்ஷன் 45. அடுத்து 46. இதுவும் வந்துட்டு பெருசாக இப்போ ப்ரொவிஷன்ஸில் இல்லை. இந்த சூட்ஸ் மேக்ஸிமம் யாரும் போடுறதில்ல. சூட்ஸ் டு ஆல்டர் ஆர் கேன்சல் என்ட்ரி இன் ரெஜிஸ்டர். ஏதாவது ஒரு ரெஜிஸ்டரில் ரெவன்யூ பேயிங் எஸ்டேட் இருக்குது அப்படின்னா அதில் வந்துட்டு ஒருத்தன் பேர் விட்டு போயிருக்கோம், இல்லை ஒருத்தர் இறந்து போயிருப்பார், அவரோட இதை பேரை அவரோட எல்லார்ஸோட பேரை சேர்க்கணும். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு வந்துட்டு இப்போ எல்லா மெக்கானிசமும் வந்து நம்ம ரெப்ரசன்டேஷன் கொடுத்துட்டு விட்டு போயிடுறோம். முன்னாடி தான் அந்த சூட்ஸ்லாம் போட்டுட்டு இருந்தோம், இப்போ இது போடுறதில்ல. செக்ஷன் 46. அடுத்து 47. நான் ஏற்கனவே சொன்னேன் உங்களுக்கு அந்த ட்ரஸ்ட்டுக்கு எப்படி வேல்யூ பண்ணணும்ட்டு. அதே மாதிரி தான் செக்ஷன் 47. அது சூட்ஸ் ரிலேட்டிங் டு பப்ளிக் மேட்டர்ஸ். பப்ளிக் மேட்டர்ஸ்ங்கிறது இந்த சூட் ஃபார் ரிலீஃப் அண்டர் செக்ஷன் 14 ஆஃப் ரிலீஜியஸ் என்டோமெண்ட்ஸ் ஆக்ட் 1863. இந்த ரிலீஜியஸ் என்டோமெண்ட் ஆக்ட் வந்துட்டு ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேரில் தான் வருது. ஏன்னா இப்போ எல்லாமே வக்ஃப் ஆக்டும் ஹச்ஆர்என்சி ஆக்டும் வந்துட்டதுனால மேக்ஸிமம் அதுக்குள்ளே போயிடும். ஸ்டாச்சுட்டரி சூட்டாக போகும், இல்லை சம் அதர் கேசஸில் வந்துட்டு அந்த மெக்கானிசம் ட்ரிபுனல்ஸ் அந்த கோர்ட்ஸ் இதுக்குள்ளே போயிடும். இந்த 47ஓட ஸ்கோப்பும் இல்லை. ஆனால் அதோட கோர்ட் ஃபீ வந்துட்டு 200 ரூபாய் தான். அது என்ன அப்படின்னா செக்ஷன் 91ல் வந்துட்டு நியூசன்ஸ் கேஸ் போடுறது, 92 ஸ்கீம் சூட்டு போடுறது, இது எல்லாமே வந்துட்டு 200 rupees. 92 சிபிசி 91 சிபிசி பப்ளிக் மேட்டர்ஸுக்கு போடுறது, 92ல போடுறது, இது எல்லாமே வந்துட்டு லீவ் வாங்கி கோர்ட்டில் லீவ் வாங்கி போடுறது, இது எல்லாமே வந்துட்டு பப்ளிக் மேட்டர்ஸ். இதுக்கு வந்துட்டு 200 rupees தான். அடுத்து 48 இன்டர்ப்ளீடர் சூட்டு. இன்டர்ப்ளீடர் சூட்டு உங்களுக்கு தெரியும். பெயில்மெண்ட்ல ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது, அந்த அதுக்கு வந்துட்டு ஐ ஆம் நாட் என்டைட்டில் ஃபார் தி ப்ராப்பர்ட்டி. ஏ அண்ட் பி வந்துட்டு அது கிளைம் பண்றாங்க, ஐ ஆம் நாட் ஷூர் அபவுட் தி டைட்டில் ஹோல்டர், இல்லைனா ஹூ இஸ் என்டைட்டில் ஃபார் தி பொசிஷன் ஆஃப் த கஸ்டடி ஆஃப் தி ப்ராப்பர்ட்டி அப்படின்னா இன்டர்ப்ளீடர் சூட் போடுவாங்க தேர்ட் பார்ட்டிஸ். நான் வந்துட்டு இந்த ஐ ஆம் நாட் என்டைட்டில் ஃபார் ஆர் ஹேவிங் எனி இன்ட்ரெஸ்ட் ஓவர் த செட் ப்ராப்பர்ட்டி, இது வந்துட்டு ஏக்கு போகணுமா பிக்கு போகணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலங்கிறதுக்காக போடுறது இன்டர்ப்ளீடர் சூட். அந்த இன்டர்ப்ளீடர் சூட்ல வந்துட்டு ஃபீ ஷால் பி கம்ப்யூட்டட் as specified in section 50. 50ல எப்படி வேல்யூ பண்ணணுமோ அது மாதிரி. 50ங்கிறது நாமினல் வேல்யூஸ். ஏற்கனவே சூட் நாட் அதர்வைஸ் ப்ரொவைடட் ஃபார்ல சொன்ன மாதிரி. அதுல 2 என்ன அப்படின்னா 2 டிஃபரெண்ட் வருவாங்க. எப்பனாலும் அதுல 2 பேர் தான் வந்தாகணும் இன்டர்ப்ளீடர் சூட்ல. பிளைன்டிஃப் போக 2 கண்டெஸ்டிங் ரைவல்ஸ், யாருக்கு அந்த ப்ராப்பர்ட்டி என்டைட்டில்டுங்கிறதுக்கு 2 பேரோ ஆர் மோர் தென் 2 வருவாங்க. அவங்களுக்குள்ள என்ன வேல்யூவோ அதுக்கு சப்ஜெக்ட் மேட்டர் ஆஃப் தி மார்க்கெட் வேல்யூ, டெப்டோ மணியோ ஏதோ ஒன்று இருந்தது அப்படின்னா அந்த வேல்யூவுக்கு கோர்ட் ஃபீ பே பண்ணணும் அப்படிங்கிறது 48(2)ல. அதாவது அவங்களுக்குள்ள இருக்கிற டிஸ்பியூட். ஒன்ஸ் வந்து இவங்களுக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, கோர்ட் வந்து இன்டர்ப்ளீடரை வந்து பிளைன்டிஃபை டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு அவங்களுக்கு அகேன்ஸ்டா சூட் நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நம்மளோட ரைட் வந்து டு த எக்ஸ்டென்ட் ஆஃப் காஸ்ட் அதுக்கு மட்டும்தான் இன்டர்ப்ளீடருக்கு என்டைட்டில்டு. டிஃபெண்டன்ஸ் வந்து கண்டெஸ்டிங் டிஃபெண்டன்ஸ் ரைவல் கிளைமன்ட்ஸ் வந்துட்டு அவங்களோட ஷேர் வேல்யூக்கு என்னவோ அதுக்கு கேஸ் நடத்திக்குவாங்க. அதுக்கான ஃபீ நம்ம பே பண்ணணும். வேல்யூ ஃபார் த பர்பஸ் ஆஃப் டிட்டர்மினிங் தி ஜூரிஸ்டிக்ஷன் ஆஃப் த கோர்ட்ஸ் ஷால் பி தி அமௌண்ட் ஆஃப் தி டெப்ட் ஆர் சம் ஆஃப் மணி ஆர் த மார்க்கெட் வேல்யூ ஆஃப் த ப்ராப்பர்ட்டி டு விச் த சூட் ரிலேட்ஸ். இன்டர்ப்ளீடர் சூட்டை பொறுத்தளவுல இப்போ 5 லட்ச ரூபா டிஸ்பியூட் அப்படின்னா சப்கோர்ட்ல போடுவோம். 20 லட்ச ரூபா டிஸ்பியூட்னா டிஸ்ட்ரிக்ட் கோர்ட். அதை தான் இந்த வேல்யூ ஃபிக்ஸ் பண்றதுக்காக 48(3). அடுத்து 49. இந்த தேர்ட் பார்ட்டி ப்ரொசீடிங்ஸ்ங்கிறது ரொம்ப பேர் பார்த்துருக்க மாட்டோம். ஆக்சுவலாக சிபிசியில் வந்துட்டு மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அமெண்ட்மெண்ட் ஆர்டர் 8A ஒன்று இருக்கும். அது தேர்ட் பார்ட்டி ப்ரொசீடிங்ஸ். இந்த தேர்ட் பார்ட்டி ப்ரொசீடிங்ஸுக்கான வேல்யூ தான் நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படிங்கிறது. மெட்ராஸ் ஹைகோர்ட் அமெண்ட்மெண்ட் ஆர்டர் 8A. இது நம்மளோட அமெண்ட்மெண்ட், மெட்ராஸ் ஹைகோர்ட் அமெண்ட்மெண்ட். த்ரூ அவுட் செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பானுமதி ஜெயோட ஜட்மெண்ட் ஒன்னே ஒரு ஜட்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். அது பார்த்துக்கோங்க அந்த ஜட்மெண்ட். அதோட ஸ்கோப் என்ன அப்படின்னா, பொதுவாக கவுண்டர் கிளைம் வந்து கோ டிஃபெண்டன்ட்க்கு அகேன்ஸ்டா வைக்க முடியாது. இது செட்டில்டு பொசிஷன். கவுண்டர் கிளைம் அது பார்ட்டிஷன் சூட்ல வைக்கலாம். அது வந்து எக்ஸப்ஷனல் கிளாஸ். இந்த தேர்ட் பார்ட்டி ப்ரொசீடிங்ஸை பொறுத்தளவுல கோ டிஃபெண்டன்ட்க்கு அகேன்ஸ்டா தேர்ட் பார்ட்டி ப்ரொசீடிங்ஸ் வைக்கலாம். நான் என்டைட்டில்டு கிடையாது இந்த அமௌண்ட்டுக்கு. பிளைன்டிஃப் வந்துட்டு ஒரு அமௌண்ட் கிளைம் பண்றான், ஏதோ ஒரு ரைட் கிளைம் பண்றான் அப்படின்னா
நான் என்டைட்டில் கிடையாது, என்னைய வந்து இண்டெம்னிஃபை பண்ண வேண்டியது அவன் அப்படின்னு சொல்லிட்டு D2 காட்டலாம். அது தேர்ட் பார்ட்டி ப்ரொசீடிங்ஸ்னு கன்சிடர் ஆகும். இல்ல அப்படின்னா சம்மதர் தேர்ட் பார்ட்டி கேஸுக்குள்ளேயே இல்லாதவனா இருப்பான். நான் காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு ஒருத்தர் சூட்டு போட்டு வச்சிருக்கேன், நான் காம்பன்சேஷன் கொடுக்க வேண்டியது இல்லை, பில்டிங்ல வந்து ஒருத்தர் விழுந்து இறந்து போறான், இது பண்றான், இல்லைன்னா ஏதோ ஒரு கான்ட்ராக்சுவல் லைபிலிட்டியில ஏதாவது போகுது அப்படின்னா தேர்ட் பார்ட்டி கேஸுக்குள்ளேயே இல்லாத ஒரு தேர்ட் பார்ட்டி தான் லயபிள்னு அவனை இம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. தேர்ட் பார்ட்டி நோட்டீஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து செக்ஷன் 49ல வேல்யூ பண்ணணும். இது வந்து எதுல கவுன் ஆகுது அப்படின்னா சிபிசி ஆர்டர் 8A, அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அமெண்ட்மெண்ட். அதுலயே பார்த்தீங்கன்னாவே தெரியும், அந்த பானுமதி ஜட்ஜ்மெண்ட் மட்டும்தான் இருக்கும். நான் பார்த்த அளவில் அவ்வளோதான் இருக்கு. மேபி ரொம்ப பழைய ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல ஏதாவது இருக்கலாம். அதுல எப்படி வேல்யூ பண்ணணும் அப்படின்னா in third party proceedings fee shall be levied on one half of the value of the contribution or the indemnity claimed against a third party. தேர்ட் பார்ட்டிக்கு அகேன்ஸ்டா நம்ம எவ்வளவு இண்டெம்னிட்டி கிளைம் பண்றோமோ, அமௌண்ட் கிளைம் பண்றோமோ அதுல 1/2ல 3%. இந்த தேர்ட் பார்ட்டி ப்ரொசீடிங்ஸ் பொறுத்தளவுல ஆர்டர் 8A, அது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட அமெண்ட்மெண்ட், அதை பார்த்துக்கோங்க. அதோட தேர்ட் பார்ட்டி ப்ரொசீடிங்ஸ்ல என்ன அப்படின்னா கோ டிஃபெண்டண்டா இம்ப்ளீட் பண்ண சொல்றது. நான் லயபிள் கிடையாது, கோ டிஃபெண்டன்ட் தான் லயபிள் அப்படிங்கிறதுக்கு இம்ப்ளீட் பண்றது, தேர்ட் பார்ட்டி நோட்டீசஸ் கொடுக்கறது. அந்த இம்ப்ளீட் ஆகிற தேர்ட் பார்ட்டி அகைன் இன்னொரு தேர்ட் பார்ட்டியை இம்ப்ளீட் பண்ணிக்கலாம். அது நம்மளோட ஆர்டர் 8Aல இருக்கு. 7-8 ரூல்ஸ் தான் இருக்கும், அதில் பார்த்துக்கோங்க. அடுத்து செக்ஷன் 50, அந்த சூட்ஸ் நாட் அதர்வைஸ் பெய்டு ஃபார் இந்த 22ல இருந்து 49 வரைக்கும் இருக்கிற சூட்ஸ் இல்லாம வேற ஏதாவது ஒரு காமன் லா ரெமெடியா நீங்க வேற ஏதாவது ஒரு ரிலீஃப் ஒன்று கிளைம் பண்றீங்க அப்படின்னா, ஏன்னா ரிலீஃப் டைனமிக் தானே, நம்ம எப்படினாலும் காஸ் ஆஃப் ஆக்ஷன் வச்சு போடுவோம். அதுல ரெவன்யூ கோர்ட்ஸா இருந்ததுன்னா 50 rupees, டிஸ்ட்ரிக்ட் முன்சிப் கோர்ட்டா இருந்தா 100 rupees, சிட்டி சிவில் கோர்ட்டு, சப் கோர்ட்டு, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டா இருந்தது அப்படின்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 30,000க்கு மேல இருந்ததுன்னா 100 rupees, 30,000க்குள்ள இருந்தால் 30,000ல இருந்து 1 லட்சம் ரூபாய்க்கு வரைக்கும் இருந்தது அப்படின்னா 500 rupees, அதுக்கு மேல 1 lakhக்கு மேல இருந்தது அப்படின்னா 750 rupees வேல்யூ. அடுத்து ஹைகோர்ட்டா இருந்ததுன்னா 1000 rupees. இது செக்ஷன் 50. இந்த 50 வந்துட்டு 22ல இருந்து 49 வரைக்கும் இருக்கிற சூட்ஸ்ல எந்த கேட்டகரியிலையும் வராம இருந்தால் 50. இது இல்லாம பார்க்க வேண்டிய ஒரே ஒரு ப்ரொவிஷன் செக்ஷன் 6. இந்த செக்ஷன் 6 பொறுத்தளவுல தான் ரிஜிஸ்ட்ரியோட எந்நேரமும் நம்பர் பண்றதுல சண்டை நடந்துகிட்டே இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா செக்ஷன் 6 வந்து மல்டிஃபோரியஸ் சூட்ஸ். In any suit in which separate and distinct reliefs are sought based on same cause of action, plaintiff shall be chargeable with a fee on aggregate value of the reliefs, provided that, அதாவது நீங்க 4-5 ரிலீஃப் கேட்க போறீங்க, 4-5 ரிலீஃபும் டிஸ்டிங்க்ட் அண்ட் செப்பரேட் ரிலீஃபா இருக்குது, பேஸ்ட் அப்பான் த சேம் காஸ் ஆஃப் ஆக்ஷன் அப்படின்னா இந்த அக்ரிகேட் வேல்யூ எல்லா வேல்யூவையும் சேர்த்து நீங்க வேல்யூ ஃபிக்ஸ் பண்ணணும், எல்லா ரிலீஃபுக்குரிய வேல்யூ எல்லாம் சேர்த்து. Provided that if a relief is sought only as an ancillary relief to the main relief, the plaintiff shall be chargeable only on the value of the main relief. 3-4 ரிலீஃப் கேட்போம், எது மெயின் ரிலீஃபோ அதுக்கு மட்டும் நம்ம பே பண்ணா போதும், ஆன்சிலரி ரிலீஃபுக்குலாம் இண்டிபெண்டா பே பண்ண வேண்டியது இல்லை. இது வந்து அந்த கேஸ் டு கேஸ் பேசிஸ்ல தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஆன்சிலரி ரிலீஃப் எது அப்படிங்கிறது உங்களுடைய ப்ளீடிங்ஸ், உங்களுடைய ரிலீஃபை பொறுத்து தான் டிசைட் ஆகும். அதனால வந்துட்டு எப்பயுமே எல்லா இதுக்குமே கேட்கணும்னு அவசியம் இல்லை, இண்டிபெண்டா கேட்கணும்னு அவசியம் இல்லை. டிஸ்டிங்க்ட் அண்ட் செப்பரேட் ரிலீஃபா இருந்ததுன்னா 6 படி நீங்க ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு ரிலீஃபுக்கும் ஒவ்வொரு கோர்ட் ஃபீ கட்டணும். ஆன்சிலரி ரிலீஃபா இருந்தது அப்படின்னா இந்த ப்ரொவிசோ கிளாஸ் படி 6ஓட ப்ரொவிசோ படி நீங்க ஒரே ஒரு மெயின் ரிலீஃபுக்கு மட்டும் கட்டினா போதும் கோர்ட் ஃபீ. இதுதான் ரிஜிஸ்ட்ரியோட என்ன சண்டை வரும், எல்லா ரிலீஃபுக்கும் கட்டணும், எது ஆன்சிலரி ரிலீஃப் எது ஆன்சிலரி ரிலீஃப் இல்லை அப்படிங்கிறது. அது நீங்க ஜட்ஜ்மெண்ட்ஸை வச்சு ஒர்க் அவுட் பண்ணிக்கோங்க. வேற அடுத்து சப் கிளாஸ் 2, where more reliefs than one based on the same cause of action are sought in the alternative in any suit, the plaintiff shall be chargeable with the highest of the fees leviable on the reliefs. இப்போ இந்த ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இது எதுக்கு வரும் அப்படின்னா அந்த ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் சூட்ஸ்ல வந்துட்டு வரும். ஸ்பெசிபிக் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண சொல்லுங்கன்னு கேட்போம். அண்ட் இன் ஆல்டர்னேட்டிவ் ரீஃபண்ட் ஆஃப் ஏர்னஸ்ட் மணி டெபாசிட்டோ இல்லைன்னா அட்வான்ஸ் அமௌண்ட்டோ பார்ட் சேல் கன்சிடரேஷன் பிரைஸ் பே பண்ணியிருந்தோம்னா அது ஆல்டர்னேட்டிவ் எனக்கு கொடுங்கன்னு கேட்போம். இந்த ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃபுக்கு வந்துட்டு நம்ம ஃபீ பே பண்ண வேண்டியது இல்லை. எது ஹையஸ்ட் ரிலீஃபோ அதுக்கு நம்ம பே பண்ணிட்டோம், தட் இஸ் எனஃப். இது வந்து 2. அடுத்து வேற சூட் எம்ப்ராசஸ் 2 or more distinct and different cause of action. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் 2-3 distinct and separate cause of action இருக்கு. அதுல ஒரு டிஸ்டிங்க்ட் காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு ஒரு 3 ஆன்சிலரி ரிலீஃப் இருக்குன்னா அந்த 3க்கு கட்ட தேவையில்லை, இந்த மெயினுக்கு கட்டணும். திரும்ப அகைன் இன்னொரு டிஸ்டிங்க்ட் அண்ட் செப்பரேட் காஸ் ஆஃப் ஆக்ஷனுக்கு ஒரு மெயின் ரிலீஃப் இருக்கு, அந்த ரிலீஃப் ஆன்சிலரி ரிலீஃபா இருந்ததுன்னா மெயின் ரிலீஃபுக்கு கட்டணும், ஆன்சிலரி ரிலீஃப் கட்ட தேவையில்லை. இது மல்டிஃபோரியஸ் சூட்ஸ்னு சொல்லுவோம். இது செக்ஷன் 6. இதே தான் எதுக்கு அப்ளை ஆகும் அப்படின்னா
நீங்கள் போடக்கூடிய ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் இந்த இது எல்லாத்துக்குமே நம்ம ஏற்கனவே சொன்னோம் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்லேயே கவுண்டர் கிளைம் அண்ட் செட் ஆஃப் வைக்கிறது இல்லைனா ப்ளீ ஆஃப் அட்வர்ஸ் பொசிஷன் கிளைம் பண்ணுறது டிஃபரெண்ட் வந்துட்டு அவனுக்கு என்டைட்டில் ஃபார் டிகிரிஸ் இருந்தது இது எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த 6ஓட ஸ்கோப் அப்ளை ஆகும் இது வந்து கோர்ட் ஃபீஸ் ஆக்டோட ஒரு பிராட் ஸ்ட்ரக்சர் ஒன்று சொல்லியிருக்கேன் நீங்கள் இன்னும் ஃபைனாக பார்த்துக்கணும் அப்படின்னா வந்துட்டு ஜட்ஜ்மெண்ட்ஸ் நிறையா ஒர்க் அவுட் பண்ணிக்க பார்த்துக்கோங்க நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் பொறுத்தளவில் தான் வந்துட்டு கோர்ட் ஃபீஸ் ஆக்டில் நிறையா ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்கும் நீங்கள் அதை ஃபுல்லாமே பார்த்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும் பார்த்துக்கோங்க இது வந்து கோர்ட் ஃபீஸ் ஆக்ட் ஃபீ பேபிள் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லாமல் என்னென்ன நேச்சர் ஆஃப் சூட்ஸ்லாம் போட்டுக்கலாங்கிறதையும் நீங்கள் ஒரு ஐடியாவாக எடுத்துக்கலாம் மெயின் ரிலீஃப் என்னவோ அந்த மெயின் ரிலீஃபுக்கு மட்டும் கோர்ட் ஃபீ பே பண்ணால் போதும் ஆன்சிலரி ரிலீஃபுக்கு தேவையில்லை ப்ரொவைடட் அந்த மெயின் ரிலீஃபோட ஆன்சிலரி ரிலீஃபாக இருக்கிறது டிஸ்டிங்க் அண்ட் செப்பரேட்டாக இருந்தால் தான் செப்பரேட்டாக கோர்ட் ஃபீ பே பண்ணணும் இதெல்லாம் சேர்ந்ததாக இருந்தால் பே பண்ண வேண்டியது இல்லை இது ஒன்று ரெண்டாவது ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃப் நீங்கள் கேட்குறீங்க அப்படின்னா மெயின் ரிலீஃப் என்ன கேட்டிருக்கீங்களோ அது ஹையர் வேல்யூவாக இருக்குது அப்படின்னா அந்த ஹையர் வேல்யூக்கான கோர்ட் ஃபீ பே பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் ரிலீஃபுக்கு நீங்கள் பே பண்ண வேண்டியது இல்லை இது வந்து செக்ஷன் 6